video and 7 photos. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 1 வீடியோ 7 ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி இப்போ ஏற்கனவே பார்த்துருப்பேன் ஒரு கிளிப்பை. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணி விட்ருங்க. கீழே வந்து சூப்பர் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ பார்த்தாச்சு. இப்போ எப்படி எடிட் பண்ண போகிறோன்னா, எல்லோரும் VN ஆப் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. VN அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ VN கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணவொடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு வீடியோ 7 ஃபோட்டோ தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ 7 ஃபோட்டோ நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் டைமிங் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மியூசிக் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்டை வச்சே வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுவாங்க. நம்ம அது தேவையில்லை, நான் டைமிங் சொல்கிறேன். ஸோ டைமிங் வச்சு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிட்டேன்னா, ஆட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்னென்னா 7 ஃபோட்டோ தேவை. அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல கடைசியாக ஒரு பிளாக் கலர் டாட் மாதிரி வரும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அந்த பிளாக் கலரை எடுத்து விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு 7 ஃபோட்டோ தேவை. ஸோ 7 ஃபோட்டோ நான் என்ன கிளிக் பண்ண போகிறேன்னா, இப்போது ப்ளஸ் கொடுத்துருங்க. ப்ளஸ் கொடுத்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்துட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ். ஸோ 7 ஃபோட்டோ தேவை. 7 ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி நான் சிம்பிளாக வந்து ஒரு 7 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். 2. ஓகே, ஸோ ஒரு வீடியோ 7 ஃபோட்டோ. இப்போ நான் டைமிங் செட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியவை என்னென்னா, இங்கே டைமிங் மட்டும் செட் பண்ணுங்க. நான் இங்கே சைடில் உங்களுக்கு கிளிப் போடுறேன். ஸோ டைமிங் வந்து அந்த டைமிங் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 6.21 செகண்ட் தான் இந்த வீடியோ வரணும். அப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த இடத்துல இப்போ 4.29 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து 6.21 செகண்டில் வரணும். அப்போ லைட்டாக இழுத்துடலாம். ஸோ 6.21 செகண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் எழுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே டைம் தெரிஞ்சிடும். சின்னதாக வச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். 6.21 செகண்ட் 21 அப்படி 25. சப்போஸ் 1 இன்ச்சு 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் எக்ஸ்ட்ரா வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸாக்டாக வைக்க முடியலனா 6.21 வரணும். அது அதான் 6.21. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இது கீழே வந்து ஒரு ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மியூட் பண்ணி விட்ருங்க. மியூட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஸ்லோமோ பண்ணுறது அந்த மாதிரி ஸ்லோமோ பண்ணலாம். ஸ்பீடில் போய்ட்டு கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணி விடலாம் நம்ம இதை. ஓகேவா, ஸ்லோ மோஷன் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் ஏறிடும். திரும்பியும் வந்து கரெக்டாக 6.21 வச்சுடுங்க. இப்போ 2வது ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஃபோட்டோவோட டைமோட டியூரேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் மாதிரி வரும். அதை வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி 3 செகண்ட் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஸோ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ 0.66 செகண்ட் தான் வரணும். ஸோ அப்படியே பொறுமையாக ஸ்லோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா 0.66 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 0.66 7 கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கரெக்டாக எக்ஸாக்டெல்லாம் வைக்க முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ 0.76 செகண்ட் 76. ஓகே, 3வது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 0.70 71 கூட இவங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு இன்ச்சு வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 4வது ஃபோட்டோ 0. ஓகே, அடுத்த ஃபோட்டோ 0.80. அடுத்த ஃபோட்டோ 0.70. 4 5 6 ஃபோட்டோ தான் இருக்குது. இன்னும் ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசி ஃபோட்டோ வந்து 0.73 செகண்ட் 2.73. ஓகே, வச்சாச்சா. இப்போ வந்து பாட்டு நம்மளுக்கு தேவை. பாட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த இடத்துல மியூசிக் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக் போயிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நானும் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட டெலிகிராமில் போனீங்கன்னா அந்த வீடியோட டெம்ப்ளேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ, அந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த பாட்டு எடுக்க போகிறோம். அதோ இருக்குது அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ, இந்த வீடியோலேருந்து இந்த பாட்டை மட்டும் நம்ம உள்ளே எடுக்க போகிறோம். கொடுத்தவொடனே பாட்டு மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ சூஸ்னு கொடுத்தவொடனே இந்த பாட்டு உள்ளே வந்துடும். அப்படியே டிக் மட்டும் போட்டுருங்க. இப்போ கரெக்டாக 1 video and 7 photos. இப்போ வந்து பாட்டெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன வேணால் எஃபெக்ட் தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து எஃபெக்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஜூம் இன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஜூம் இன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை ஃப்ளாஷ் கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து ஜூம் இன் கொடுத்துட்றேன். கொடுத்து டிக் கொடுத்துட்டு திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஜூம் இன் கொடுத்துட்டு அப்ளை டு வால் கொடுத்திங்கன்னா இந்த எஃபெக்ட் எல்லா ஃபோட்டோக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டெக்ஸ்ட்டில் 1 வீடியோ 7 ஃபோட்டோ அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மேலே கிளிக் பண்ணிங்க, எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிட்டு 1 வீடியோவில் ஃபாண்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம் எப்படி வேணும்னு சொல்லிட்டு.
ஓகே, கொஞ்சம் சைஸ் வேணுமா இப்படி பண்ணிக்கங்க. முடிச்சிட்டோன்னே கலர் போகலாம். கலர் என்ன வேணும்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வேறு என்ன வித்தியாசமாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை வந்து நான் மேலே இந்த இடத்துல ஆப்பில் வச்சுறேன். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வேணும்னா அந்த வீடியோவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை போச்சு அப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் மேட்ச் ஆகிடும். இந்த அதுக்கப்புறம் இதுக்கு என்ன எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதான்னு ஆட் பண்ணலாம். வேறு என்ன வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணதான் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு சூப்பர் மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் வர எல்லா ட்ரெண்டிங்கான வீடியோஸும் நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு 1080p போட்டு ரெசல்யூஷன் கீழே FPS வந்து 60 FPS வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுங்கள். பை பாய்.